ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல இதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, நான் எப்படி கென்வாவை யூஸ் பண்ணி ஆஹ், என்ன அதாவது எனக்கு தேவையான கிக்குரிய இமேஜ் நான் எப்படி எடிட் பண்றேன் என்று அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னால நம்ம கிக் என்ன செய்வோம், லைவாவே நான் பப்ளிஷ் பண்ண போறேன். சரியானே? லைவா பப்ளிஷ் பண்ணிட்டு அதே சேம் டைம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகுதுன்னு சொல்லியும் நான் லைவாவே காட்டிக்கொள்றேன். இந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே நான் செட்ல இன்ஃபார்ம் பண்ணுகிறேன். ஸோ எங்களுடைய சைட்ல வந்து மழை பெய்யுது. ஸோ இந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் தானே? யா, ஓகே. ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸோ இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஃபைவரை லாகின் பண்ணிக்கொள்றேன். ஃபைவரை ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபைவரை செக் பண்றேன். வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ஃபைவரை சர்ச் பண்றேன். ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, என் கிக்கை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு தேவையான கிக்கு ஒரு இமேஜ் என்ன செய்ய போறேன், லைவாக செய்ய போறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறேன், என் கீபோர்ட் என்ன செய்யறேன், சாரி, இந்த செக்ஷனை வந்து நான் அதாவது நான் கலெக்ட் பண்ண கீவேர்ட், அதே சேம் டைம் எனக்குரிய டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து நான் யா என்ன செய்யறேன், ஒன் டைம் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்மளோட மெயின் இதை எடுத்துக்கொள்வோம். யா, ஓகே, இதுதான் என் மெயின் இது. ஸோ இதை அப்படி நான் காப்பி பண்றேன். மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் என்ன சொல்லி நான் கடைசியில உங்களுக்கு டைம் தருவேன். இப்போ நீங்க டவுட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம டவுட்டை வந்து எல்லாமே முடிச்சதுக்கு பின்னால டவுட் நம்ம ஃபுல்லாக அவ்வளோ கிளியர் பண்றேன். ஓகே ஓகே, அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth and skills. ஸோ நான் என்ன செய்றேன், ஃபைவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய இப்போ நான் செய்யற மெத்தட் தான். நான் எப்படி அதாவது இப்ப நான் செய்யற மெத்தடிக்கே இது நான் உங்களுக்கு வளமையை நான் கிளாஸ்ல இப்படி செய்யறதில்ல. நான் ஆல்ரெடி வந்து என் இமேஜ் என்ன செஞ்சிருவேன், நான் கிரியேட் பண்ணி வச்சிருவேன். அதுக்கு பின்னால்தான் கிளாஸ்ல என்ன செய்வேன்னு சொன்னா பப்ளிஷ் பண்றது மட்டும்தான். நான் நேற்று கிளாஸ் முடிஞ்சதோடைய ஐ திங்க் லாஸ்ட் நடந்த கிளாஸ் எப்பவுமே தெரியா, ஐ திங்க் நாளைக்கு நேற்று நான் ஃப்ரைடே. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாரு, சரி நீங்க இந்த இமேஜ் எடிட் பண்ணல தானே, ஸோ உங்களை லைவா என்ன செஞ்சுக்கணும், உங்களோட மெத்தட் எங்களை ஃபாலோ உங்களோட மெத்தட் எங்களை ஷோ பண்ணுங்க. அதாவது நீங்க எப்படி ஒரு கிக்கு இமேஜ் எடிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன செய்யறேன், இப்ப நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் நான் இப்ப செய்யறேன். இதே எந்த மெத்தடையும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்க இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஓன் மெத்தட்ல நீங்க போகலாம். சரியா? ஓகே, இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இன்ஸ்டாகிராம் growthன்னு சொல்லி ஜஸ்ட் சர்ச் பண்ண போறேன். ஓகே, இப்ப சர்ச் பண்ணா நிறைய வந்து கிக் என்ன செய்யும் எனக்கு ஷோ ஆகும். சரிதானே? ஸோ மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ரோ. மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம கிளாஸ் நான் டவுட் கேட்கற டைம் தருவேன். ஸோ அந்த டைம்ல உங்க டவுட் வந்து கேட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து இப்போ இவங்கட கிக் என்ன செய்ய போறேன், ஓபன் பண்ணி பார்க்க போறேன் இவங்க எப்படி இவங்கட கிக்கை போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இன்ஸ்டாகிராம் growth, Instagram organic growth, 100% real, genuine followers, manual engagement, daily followers growth, English profile reach. ஓகே, டாப் சொல்லலாம். இவங்கட கிக்கை பார்ப்போம். ஸோ Instagram growth, organic Instagram level 2, Instagram growth, organic followers, Instagram TikTok promotion, TikTok monetization. So Instagram promotion needs real target followers, 100% organic growth, real engagement. So இதன் செய்யறேன், ஓபன் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து
Instagram real target followers, full time engagement, yeah, இது okay. Target followers high, okay, இதுவும் okay. Instagram market to followers. ஸோ இதுல வந்து எனக்கு இந்த கிக் என்ன செய்யுது இல்ல இதா இருக்கு. ஸோ மற்ற கிக்கை பார்ப்போம். ஸோ ரெண்டு ஸோ அப்போ நான் இதையும் என்ன செய்யலாம், இதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஸோ இது தேவையில்லை, இது டார்கெட். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சேன், ரெண்டு கிக் ஒரு ஐடியா நான் எடுத்துட்டேன். எப்படியான்னு சொல்லி சொன்னா இவங்க இந்த கண்டென்ட்டை வந்து நான் என்னென்ன செய்வேன், எந்த கிக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட் நான் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ எப்படியும் ரியல் டார்கெட் நான் கொடுப்பேன். அடுத்தது 100% ஆர்கானிக் தான். அதே சேம் டைம் ரியல் என்கேஜ்மெண்ட் தான். சரி தானே? அதே சேம் டைம் இந்த சர்வீஸும் என்னோட இருக்குது. ஸோ பிக்சர் ஒன்று இருக்குது. நான் இதுக்கு இந்த மாதிரி பிக்சரை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கொள்வேன். மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செஞ்சு. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கிளியர் தானே? நான் பேசுறது உங்களுக்கு விளங்கு தானே? எனக்கு சற்று இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பேசுறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கிளியர் தானே? சற்று இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். யா, ஓகே ஓகே. அப்ப நான் வந்து இதையும் என்ன செய்வேன், ஒரு கிக்கா போட போறேன். அதாவது ஒரு கிக்குரிய இமேஜா போட போறேன். செகண்ட் இமேஜ் ஐடி எடுத்துட்டேன். இதே மாதிரி செய்யணும். ஓகே, மூணாவது வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ரிசர்ச். ஓகே, மூணாவது வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆர்கானிக் ஃபேஸ்புக் ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ். ஓகே, இது ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ணி பார்த்து இவங்களுடைய கிக்கிற ஐடியா எடுப்போம். இமேஜ் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோம். ஸோ இது தேவையில்லை, இந்த டெம்ப்ளேட் ப்ளஸ் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் growth fast, organic growth, target followers, organic engagement. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது வந்து ஓகே, இது அப்படி இருக்கட்டும். வேற சில விஷயம் நம்ம எடுக்கணும். அடுத்தது இவர் ஓகே, இவரை நம்ம சில விஷயம் எடுக்கணும். அது அப்படி கிட்ட வர இல்லை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து organic promotion level 1, level 2, level 2. ஓகே, நம்ம எங்க சர்ச் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் ப்ரோமோஷன் சொல்லி சர்ச் பண்ணுவோம். சரியா? இன்ஸ்டாகிராம் ப்ரோமோஷன் சர்ச் பண்ணா நிறைய ஐ திங்க் வேற கிக் வந்து ஷோ ஆகும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். யா, நிறைய கிக் ஷோ ஆகுது. ஸோ இதுல வந்து இவங்களையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 100%, 170. இதை க்ளோஸ் பண்ணுவோம். வேற எது எடுப்போம்? Okay, I will tweet the sharing sort of website for USA. இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுத்த கிக்கு பார்ப்போம். ஸோ இதை க்ளோஸ் பண்ண நான் இதை ஃபுல்லாகவே இதில் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, இப்போதைக்கு நமக்கு 2 கிக் ஐடியா வந்திருக்கு. சரி, ஒன்று நம்மளோட கண்டென்ட் இதை ப்ரொவைட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒன்று செய்யணும். சரிதானே? ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கென்வாக்கு வரேன். ஓகே, கென்வாக்கு வந்ததுக்கு பின்னால இவ்விடத்தை வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் ப்ரெசன்டேஷன் இதை பார்க்க போறேன். வெயிட் பண்ணிக்கிடுங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் சைஸை பார்க்கணும். ப்ரெசன்ட் ஸ்லைட் சைஸ் பார்க்க போறேன். சரியானே? ஸோ சைஸ் வந்து ஐ திங்க் 19-20 பிக்சல். சரிண்ணே? 19-20 10-80 பிக்சல்.
ஸோ இது இங்கிட்டு வந்து நான் தம்னைல சைஸையும் பார்க்க போறேன். வெயிட் பண்ணிக்கணும். 12:720 12 தம்னைல செட் ஆக மாட்டேது. ஸோ இப்போ நானே செய்யறேன்னு சொல்லி சொன்னா கென்வாக்கு வரேன். கென்வாக்கு வந்து இப்போ சர்ச் பண்ண போறேன். ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்ட், அதாவது பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் சொல்லி சர்ச் பண்றேன். இதுல வந்து நிறைய எனக்கு கிடைக்கிற ஷோ ஆகும் சரிதானே. ஸோ இதுல என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இதுல சம்திங் ஏதோ ஒன்றை சாய்ஸ் பண்ண போறேன். வெயிட் பண்ணிக்கணும். யூடியூப் இது நான் சாய்ஸ் பண்றேன். ஓகே, அப்படி நீங்க இல்ல நீங்க வந்து ஓனா கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க இதை கிரியேட் டிசைனை கொடுத்து இதுல வந்து ஐ திங்க் சைஸ் இருக்குங்க. கஸ்டமைஸ் சைஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களோட சைஸை வந்து இதை கொடுத்துக்கொள்ளலாம். நம்ம பிரசன்ட் சைஸ் என்ன 1920 பிக்சல் வித் பை ஹை, அதாவது 1920 என்ன இப்படி காப்பி பண்ணி இங்க வந்து என்ன செய்வோம் நினைக்கிறீங்க இங்க பேஸ்ட் பண்ணுவோம். அதே சேம் டைம் 19 ஓகே 19 பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ டிசைன், அதாவது பிரசன்டேஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்வோம் பிரசன்டேஷனுக்கு கொடுத்துக்கொள்வோம். கிரியேட் நியூ டிசைன் ஓகே. ஸோ இங்கே நான் ஒரு சாய்ஸ் பண்ணிக்கேன் ஒரு டெம்ப்ளெட்டு. எனக்கு அது பெருசா செட் ஆகிற மாதிரி விலங்குகள் எனக்கு செட் பண்ணிக்கணும். இதை தனியாக என்ன செய்வோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா நான் டெம்ப்ளெட்டை சாய்ஸ் பண்ணாம சரிதானே. இந்த டெம்ப்ளெட் வந்து சாய்ஸ் பண்ணாம நான் என்ன செஞ்சுக்கிறேன், டிரெக்டாவே ஒரு சைஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரியானே. இப்போ எந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். சில டைம்ல நான் என்ன செய்வேன் இப்படி செய்வேன், சில டைம்ல நான் டெம்ப்ளெட் யூஸ் பண்ணுவேன் சரிதானே. ஓகே, இப்போ வந்து என்ன செய்வேன், இப்போ பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ஸோ ஃபைவரில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, நான் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ப்ளூ கலர்ல வச்சுக்கொள்றேன் சரிதானே. ஓகே, ப்ளூ கலர் வச்சுட்டு இங்கிட்டு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா சர்ப்ரைஸ் கேலன்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, சர்ப்ரைஸ் கேலன்னு சர்ச் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு பிக்சர் எடுக்க போறேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஜூம் வந்து எண்ட் ஆகினாலும் அதே லிங்க்ல ஜாயின் ஆகும் சரிதானே. ஓகே, இதுல வந்து நான் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு பிக்சர் எடுத்துக்கொள்றேன். ஓகே இதுல வந்து அமேசிங் 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 ஓகே, அமேசிங்கை விட அடுத்தது சர்ப்ரைஸை பார்ப்போம். இது பார்ப்போம். ஸோ இது பண்ணிக்கிடுவோம். நான் இந்த மெத்தட் என்ன எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்படிதான் செய்வேன் நான். அடுத்தது அமேசிங் வாவ் சொக்காரது. இதே மீட் பண்ணுவோம். ஓகே, இப்போது நாளும் போதும். இப்போ இதில் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா இந்த நாள்லையும் இதை பார்ப்பேன். இது பெட்டர் ஆயிக்கா, இது பெட்டர் ஆயிக்கா, இது பெட்டர் ஆயிக்கா, இது பெட்டர் ஆயிக்கா பார்ப்பேன். ஸோ இதை வந்து டிலீட் பண்ண போறேன். இதே வருது.
ஸோ இது வந்து மத்த பக்கம் இருந்தா கொஞ்சம் இது தேவையில்லது, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஓகே, இதையும் நான் டெலிட் பண்றேன், இது தேவையில்லை. இதை என்ன செய்ய பண்ண ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் ரிமூவ். இதையும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம், ரெண்டு இமேஜும் வந்து எது இருக்குன்னு சொல்லி. ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். இதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். யா ஓகே, நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை சாய்ஸ் பண்ணிக்கொள்றேன், சரிதானே? ஓகே, இப்போ நான் வந்து இது அப்படியே வெயிட் பண்ணிக்கணுங்க. ஓகே, இதை வந்து நான் இதையும் டெலிட் பண்ணிட்டு இதையும் டெலிட் செக் பண்ணி பண்ணிக்கணும். ஓகே, இப்படி இங்கே போட்டிங்க. ஸோ நம்ம இதை நம்ம அடுத்த பிக்சர் போட்டு இதை ரிமூவ் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கணும். ஸோ நான் சைஸை குறைச்சு கொள்றேன், சைஸை குறைச்சிட்டு ஓகே இதை அப்படி இங்கே வச்சுட்டு சைஸை இங்கே டேட்டா குறைச்சு கொள்றேன். ஓகே, இதை வந்து டிலீட் பண்ண போறேன், சரியா? ஓகே, இப்போ என்ன செஞ்சிட்டேன், போட்டோஸை வந்து எட் பண்ணிட்டேன், சரிதானே? ஓகே ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, போட்டோஸை வந்து நான் எட் பண்ணிட்டேன், சரிதானே? அடுத்து வந்து இந்த கண்டென்ட் வந்து இப்போ நான் என்ன செய்ய போறேன், எட் பண்ண போறேன். இந்த கண்டென்ட் என்ன செய்யணும், பெட்டர் எட் பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து ஓகே இவங்ககிட்ட கிக்ல ஏதாவது எட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஆர்கானிக், யா ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் க்ரோத். ஓகே, இதை அப்படி பண்ணுவோம். ஆர்கானிக் ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயம் எல்லாம் வெட் பண்ண போறேன். அதாவது இன்னைக்கு இந்த ஆர்கானிக்ல இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன். ஸோ என்ன செய்ய போறேன், வெயிட் பண்ணிக்கிறோம், நான் இங்க வந்து எட் பண்றேன். ஸோ இது என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, கட் பண்ணிட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி காப்பி பண்ணிட்டு திருப்பி வந்து இவ்வளவு பேஸ்ட் பண்றேன். ஆர்கானிக் Instagram growth. Okay, organically Instagram promotion. Okay, organically Instagram promotion. Okay, organically Instagram promotion lagi. Okay, அடுத்தது வந்து ரியல் டார்கெட் ஃபாலோவர்ஸ், 100% ஆர்கானிக் growth, ரியல் என்கேஜ்மெண்ட். ஓகே, அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன செய்ய போறேன், நான் இங்க வந்து என் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இமேஜ் என்ன செய்ய போறேன், எடுக்க போறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், யா வெயிட் பண்ணிக்கலாங்க. ஃபோட்டோகிராஃபிக்
ஓகே, இதை புக் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம். ஓகே, இப்போதைக்கு வந்து இவ்வளவுதான் வந்திருக்குது. கிராஃபிக்ல செக் பண்ணி பார்ப்போம். ஃபாலோ 2K. ஓகே, இந்த இமேஜ் என்ன செய்யறேன் அப்படியே சின்னதாக்கிட்டு இந்த இமேஜ் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா இன்ஜெக்ட் பண்றேன். சரிதானே? இந்த இமேஜை இன்ஜெக்ட் பண்றேன். அதுக்கு பின்னால இதை அப்படியே சைஸை குறைச்சிட்டு இந்த 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 லேடிக்கு பின்னால் என்ன செய்ய போறேன், எட் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இமேஜ் அப்படி கொண்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர் நீங்க தானே, இந்த லேயர்ல வந்து பெக்கை கொடுத்துக்கணும். சரியா? பெக்கை கொடுத்தா இப்படி பெக் ஆயிடும். ஸோ இப்படி என்ன செய்யலாம், நீங்க இதை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது நான் லைட்டா என்ன செய்யறேன், எடிட் பண்றேன். ஓகே, அது சரி. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம் எட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து வேற இமேஜ். யா, இது வந்து இன்ஸ்டாகிராமா தான் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணுவோம். ஃபாலோவர்ஸ் இதை நைட்டை மிஸ் பண்ணிட்டு தேவையுள்ளது. ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன், நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். சரியானே? ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டிங் கொடுத்து கொள்றேன். ஹெட்டிங் கொடுத்துட்டு இவ்வளோ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா நான் டைப் பண்ணி வச்சு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ டைப் பண்ணிக்கணும். யா, ஆர்கானிக்லி இன்ஸ்டாகிராம் க்ரோத். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ண போறேன். சரியா? ஆர்கானிக்கலி. ஸோ இது என்ன செய்ய அப்படின்னு சொன்னா டவுட்டை வந்து உங்களுக்கு ஃபைவரை ஃபுல்லா கிளியர் பண்ணி தாரேன். மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ரோ. டவுட்டை வந்து சரியா கிளாஸ் முடிஞ்சது பின்னாலும் நான் டைம் தருவேன். ஸோ அந்த டைம்ல நீங்க டவுட்டை ஃபுல்லா கிளியரா கேளுங்களா. கிளாஸ் வந்து எண்ட் ஆகினாலும் இதே லிங்க்ல ரிப்பீட் ஜாயின் ஆகும். சரியானே? ஸோ ஆர்கானிக் லென்ஸ்ல போட்டுட்டு இது லைட்டா என்ன செய்யறேன், கொஞ்சம் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த எஃபெக்ட்ல போய்